ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, ஜேஇ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நேற்று என்டிஏ கிட்டேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்றதை உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன். அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ, சரியா? ஸோ ஃபஸ்ட் விஷயம், நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸோடைய அப்ளிகேஷன் டேட்ஸ் என்னவாக இருக்க போகுது, எக்ஸாம் டேட்ஸ் என்னவாக இருக்க போகுது, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக டேட்ஸ் எல்லாம் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், ஸோ அப்ளிகேஷன் வரும்போது நீ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் முன்கூட்டியே ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றதையும் இந்த வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே அழகாக காட்டுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நானும் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஸோ த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்னென்னா will be conducting the joint entrance JEE main exam. Okay, examination in 2 sessions. Session 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 2026 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 2, ஒரு வருஷத்துக்கு ஜெய் வந்து 2 வாட்டி நடக்கும். ஸோ செஷன் 2 வந்து உங்களுக்கு ஏப்ரல் 2026 வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன், ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2026 செஷனுக்கு வந்து என்னாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஜேஇ மெயின் என்டிஏ இந்த பாருங்க, இந்த வெப்சைட், ஓகே, நான் இங்கே மவுஸ் வச்சு காட்டுற பாருங்களா, என்டிஏவோட வெப்சைட்டான https:/jemain.nta.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் 2025 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அக்டோபர் 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், விச் இஸ் திஸ் மந்த். ஸோ நீங்கள் ஜேஇ மெயின் எழுதணும் அப்படின்ற ஆசையில் இருக்கீங்கன்னா இப்போயே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சுருங்க இந்த மந்த்து தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி எக்ஸாமுடைய மந்த்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்பயுமே ஜனவரி தான், நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன். 26, 27 இந்த டேட்டில் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே டேட்டில் தான் வரதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ ஜனவரி அண்ட் ஏப்ரலில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. சரி, இப்போ இதுக்கு எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும், சரியா? ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்படும், சரியா? ஆதார் கார்டு ஷுட் பி அப்டேட்டட். யாராவது ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்க, பழைய ஆதார் கார்டு வச்சுருக்கேன்னா லாஸ்ட் மினிட்ல போய் அவஸ்தப்படாத, இப்போவே அப்டேட் பண்ணி வச்சுக்கோ. நீட் எழுத போகிறீங்கனாலும் இதே சுச்சுவேஷன் தான். ஆதார் கார்டு ஷுட் பி அப்டேட்டட் வித் கரெக்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட். ஸோ உங்களோட கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே தான் ஆதார் கார்டில் இருக்கணும். யாருக்காவது இல்லை என்னோட 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேர் இனிஷியல் ஏதாவது மாறி இருக்கும், ஸ்பெல்லிங் மாறி இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வேறு மாதிரி போட்டாங்க, நான் இன்னும் அதை மாற்றாமல் வச்சுருக்கேன்னா தயவு செஞ்சு மாற்று. உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் ஒன்று உங்ககிட்ட கரெக்டாக இருக்கணும். அட்ரஸ் அண்ட் ஃபாதர்ஸ் நேம், ஓகே, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அப்பாவோட பேர் கரெக்டாக என்னன்றத, ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க, ஃபிசிக்கலி ஏதாவது டிசபிலிட்டி இருக்குது, மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அப்போது யூடிஐடி கார்டு அதுக்குன்னு தனியாக இருக்கும், அந்த கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, சரியா? நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் வருவீங்களா, அதுக்கான கேட்டகரிக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்டேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, சரியா? அண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரெகுலர்லி விசிட் என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் வந்து என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்ஸை ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருங்க அப்ளிகேஷனுக்கு, விச் நானே வந்தால் உங்களுக்கு உடனே சொல்லிட போகிறேன். இது பற்றி உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸு, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இதுக்கு ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனுக்கு, இது எல்லாமே வந்து அடுத்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்கன்ட்டாங்க. ரெடியாக வச்சுக்கோ அக்டோபர் அப்படின்ட்டாங்கனாலே நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருக்கணும், வந்த அன்றைக்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, ஜேஇ அப்படின்றது முழுக்க ஆன்லைன் பேஸ் பண்ண எக்ஸாம், நீ கம்ப்யூட்டரில் வேறு எழுத போகிற, சரியா? இப்போது இந்த ஜேஇ 2026 எக்ஸாமை நீ ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல் எலிஜிபிள் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க, அட்வைஸ் டு, ஓகே, என்ஷூர் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அப்டேட்டட். ஸோ முன்னாடியே அட்வான்ஸாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்டிஏ அஃபிஷியலாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போது உங்களுடைய ஜேஇ ப்ரிப்ரேஷன் என்ன நிலமையில் இருக்குது? சார், எனக்கு ஜேஇ எழுதணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கணும், பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டு. எப்படி எனக்கு இன்னும் சூப்பராக மார்க் எடுக்கிறதுன்னு தெரியல. நான் இப்போதைக்கு என்னோட போர்டு எக்ஸாம்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஜேஇ ப்ரிப்பரேஷனை நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா நம்மளோட ஏக்லைவா டெஸ்ட் சீரீஸ் இருக்குல்ல, அது உனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸில் வேதாந்தில் நாங்கள் வந்து உனக்கு என்ன செய்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5500 கொஸ்டின் கொடுக்குறோம்.
இப்போ இந்த 5500 கொஸ்டினையும் நாங்கள் அடுத்த 2-3 மாதத்துக்கு உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸாக டெய்லி 1 மணி நேரம் டெஸ்ட், டெய்லி 2 மணி நேரம் டெஸ்ட், இப்படி டெய்லி டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீ முடிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், சொல்யூஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீ பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து உனக்கு நான் இந்த வீடியோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இது பார்த்துட்டு இருக்கல, இதிலே ஏக்லேவா டெஸ்ட் சீரீஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், என்ரோல் இன்டூ ஏக்லேவா JEE Main 2026 டெஸ்ட் சீரீஸ். நீ இதுக்கு ஃபீஸ் கட்டல, அது வேறு. யூ பே ஃபீஸ் ஆர் நாட், அது 2ஆம் பட்சம். ஆனால் பிளானையாவது எடுத்துக்கும். இதை கிளிக் பண்ணு. இந்த டெஸ்ட் சீரீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 999 ருபீஸ். உங்களுக்கு இதில் டவுன்லோட் மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா போதும், உனக்கு கம்ப்ளீட் பிளான் என்ன ஆகிடும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். சரியா? ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ், ஓகே, அழகாக வந்து அந்த பிளானை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு டவுன்லோட் இட். நானும் உனக்கு அதை ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். சரியா? ஒரே நிமிஷம். எஸ், இங்கே பாரு, கம்ப்ளீட் பிளான் டே வைஸாக நம்ம என்னென்ன டாபிக் என்னென்னைக்கு படிக்கணும் அப்படின்றது உனக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். இது உனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். சரியா? சார், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஒரு 5500 கொஸ்டின் வைப்பீங்க, ஓகே, இதை வச்சு நான் ஆல் இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? வாய்ப்பில்லை. சரி சார், ஆல் இந்தியா லெவலில் டாப் 1000க்குள்ளேயாவது வர முடியுமா? வாய்ப்பில்லை. இந்த கொஸ்டினை வச்சு உன்னால் IITக்குள்ளே போக முடியுதோ இல்லையோ, சத்தியமாக NITக்குள்ளே போக முடியும். இப்போ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இரும்பலாகவே இருக்குது, திருச்சி இருக்கு இல்லையா, திருச்சியில் NIT, அதுக்குள்ளே உங்களால் என்ரோல் ஆக முடியும். இந்த டெஸ்ட் சீரீஸை சூப்பராக முடிக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா IIT போக அட்வான்ஸ் படிக்கணும், JEE மெயின்ஸை கிளியர் பண்ணலாம், புரியுதா? அதை வச்சு ஆனால் நீ அட்வான்ஸுக்கு படிக்கணும். அந்த அட்வான்ஸுக்கு நீ எப்படி படிக்கிறன்றதை வச்சு தான் IIT கிடைக்குதா இல்லையான்றது. ஆனால் கேரண்டியாக NIT கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸோடவும் NIT ரொம்பவே சூப்பரான ஒரு காலேஜ் தான். சரியா? ஸோ அதில் உங்களால் என்ரோல் ஆக முடியும். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இந்த டெஸ்ட் சீரீஸ் ஓகே நான் எடுக்கிறேன், இந்த 5500 கொஸ்டின் படிக்கிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் 999 பே பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் இதில் எல்லாமே கொடுத்துருக்கு. யூ டேக் டைம் அண்ட் சி எவ்ரிதிங். உங்களுக்கு கிட்டத்தட்ட 93 டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்க போது, 11 பார்ட் டெஸ்ட் இருக்க போது, 25 ஃபுல் டெஸ்ட் இருக்க போது. இந்த டெஸ்ட் சீரீஸ் பற்றி எனக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் வாங்கிறதுக்கு முன்னாடினா, இங்கே நிறைய வீடியோ லிங்க் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதை நீ ஜாயின் பண்ணிக்கோ. நீ டெஸ்ட் சீரீஸு வாங்கலை, கண்டிப்பாக ஏக்லேவாவோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. இதை நீ கிளிக் பண்ணனாலே உன்னால் என்ன செய்ய முடியும், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? டெலகிராம் குரூப்பில் நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா உனக்கு ஸ்டடி பிளான், ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஷீட்ஸ், இம்பார்ட்டன்ட் PDF நிறையா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ ஃபீஸ் கட்டுறே இல்லை, ஆனால் இந்த குரூப்பில் இருக்க அப்படின்னா அகெயின் உனக்கு அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் பி வெரி வெரி வேல்யூபிள் ஃபார் யூ. ஸோ யூட்டிலைஸ் திஸ் ப்ராப்பர்லி. JEE Main நல்லா பண்ணுங்கள். And I will see you in further more sessions. Okay, bye bye.